ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்தியன் ஸ்வீட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன். இந்த குலாப் ஜாமுனை 3 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு பண்ணலாம், இன்னொன்று கோவா வச்சு பண்ணலாம், அது தாண்டி பார்த்தா மில்க் பவுடர் வச்சு பண்ணலாம். இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் வச்சு பண்ணுறது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் டைம் சேவிங். காஸ்ட் எஃபிஷியன்ட் எப்படின்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸை வாங்கி பண்ணுறத விட கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவா வந்து வீட்லேயே பண்ணலாம், பட் அது வந்து பாலை ரொம்ப சுண்ட வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நீங்கள் கடையில் வந்து கோவா வாங்கி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், பட் இது வந்து எல்லாத்த விட ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப டைம் வந்து கம்மியாக எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ 1.25 கப், அதாவது 1 கப் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நான் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி, அதாவது சிறு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் சிரப் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்படி எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிறு கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டிக்கலாம். எல்லா மாவையும் உருட்டிட்டோம். இந்த சைஸில் உருட்டினதுக்கு எனக்கு வந்து 14 உருண்டை கிடச்சிருக்கு. உங்களுக்கு மினி ஜாமுன் பண்ணணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஃப்ரை பண்ண வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும், அதாவது மீடியம் டு ஹை இருந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து குக்கே ஆகிருக்காது. ஸோ நீங்கள் லோ டு மீடியம் வைக்கிறப்ப உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். அதே மாதிரி கலரும் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பால் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுவேன். அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஆயிலோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணி தரும். ஸோ தட் அடுத்தடுத்து ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு கிராக்ஸ் வராது, நீட்டாக வந்து ஃப்ரை ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருட்டி இருக்கிறது வந்து கிராக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இல்லாத மாதிரி உருட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் நல்லா பிளெயின் சர்ஃபேஸ் வரும், நல்லா கிளியராக இருக்கும்.
ஒரு உருண்டையும் போட்டதும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இது போய் அடியில் செட்டில் ஆகக்கூடாது. இந்த மாதிரி செட்டிலே ஆகக்கூடாது, மேலே ஃப்ளோட் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் உருட்டி விட்டுட்டே இருக்கணும். அதை வந்து ஒரே பக்கமாக வேக விட்டிங்கன்னா ஒரு சைடு டார்க்காக இருக்கும், ஒரு சைடு லைட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் வரணும். இப்போ அடுத்ததுல இருந்து 4 உருண்டையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஜாமுன் எல்லாம் வந்து கொஞ்சம் மாட்ரேட் டெம்பரேச்சரில் இருக்கணும். சிரப் வந்து கை வச்சு தொடுற அளவுக்கு பொறுக்கிற சூடில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த எல்லா வறுத்து வச்சுருக்க பால்ஸையும் அதில் வந்து போட்டு ஊற வச்சிடலாம். Take me back to my hometown. Take me back to my love. இது எல்லாம் இன்னும் ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறிடுச்சுன்னா சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம். மில்க் பவுடர் வச்சு பண்ணக்கூடிய குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட ரேஷியோ, அதாவது மில்க் பவுடரோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், மைதாவோடது கம்மியாக இருக்கணும். அது வந்து 1:4 ப்ரொப்போர்ஷன். 1 கப் மில்க் பவுடருக்கு 1/4 கப் மைதா, இந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெயோட டெம்பரேச்சர் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது மீடியமுக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். மீடியம் விட அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு உள்ளே வேகாது, ப்ளஸ் கலர் வந்து டக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகு வந்து ரொம்ப முறுகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட்டுக்குள்ளே அந்த சுகர் சிரப் இறங்காது, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். கரெக்டாக அந்த பிசுபிசுப்பு வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உறிஞ்சு 1 ஹவரில் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி பண்ணுறதை விட இந்த மெத்தடில் ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு Lick-A-Liciousக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.